டியூஸ்டே மார்னிங் எங்கேயாச்சும் வெளியே கிளம்புறோம் அப்படின்னாலே தலை சீவிரக்கு மட்டும் 10லேருந்து 15 நிமிஷத்துக்கிட்ட எடுத்துப்பேன். ஏன்னா முடி அந்தளவுக்கு லென்த்தாக இருந்துச்சு. இப்போ அந்த பிரச்சனையே இல்லை. எங்கே போனாலும் கையாலேயே முடியை கோதி விட்டுட்டு கிளம்பிடுறது. இதுவும் நல்லா தானே இருக்குதுன்னு அப்படியே விட்டுற முடியாது இல்லையா? எனக்கு ஹேர் க்ரோத் வந்து ஜென்டிக்காகவே நல்லா தான் இருக்கும். இருந்தாலுமே நமக்கு வயசுமே 30 நோக்கி போயிட்டுருக்கனால முடி பழைய மாதிரி லென்த்தாக வளராட்டியும் ஓரளவுக்காச்சும் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காகவே இப்போ டெய்லியுமே ஆயில் நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிக்கிறது, வீக்லி ஒன்ஸ் ஹேர் பேக் அப்ளை பண்ணுறது அந்த ப்ராசஸில் இறங்கியாச்சு. பச்சை பயிரும் முட்டையோட ஒயிட்டும் வச்சு ஒரு ஹேர் பேக் தான் ரெடி பண்ணியிருந்தேன். பச்சை பயிர் அரைக்கிறதுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணாமல் தேங்காய் பால் ஆட் பண்ணி அரைச்சிருந்தேன். பச்சை பயிர் வந்துட்டு நம்ம ஹேர் ஸ்கின்னு ரெண்டுக்குமே ரொம்ப நல்லது. பச்சை பயிர் மாவு தான் இன்றைக்கி ஃபேஸ் பேக்காகவும் அப்ளை பண்ணியிருந்தேன். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போதே மெயினான குக்கிங் வேலையும் பார்த்துட்டு தான் இருந்தேன். இன்றைக்கி அவரைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எல்லாம் போட்டு மட்டன் குழம்பு தான் வச்சுருந்தேன். ஃபெலிஸ் குட்டிக்கு மட்டன் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகுத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இதை மட்டும் நல்லா போட்டு பிசைஞ்சு வச்சுருந்தேன். ஃபெலிஸ் குட்டி ஸ்கூல் விட்டு வந்தோடனே அவனுக்கு அதை டீப் ஃப்ரை மாதிரி பண்ணி கொடுத்துருந்தேன். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சின்ன ஒரு லைக் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.